ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் நியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபேக் லெசனோட ஜேர்னல் என்ட்ரிஸ், ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் தென் அதில் போடுற வேல்யூஸ், எப்படி பைபேக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வேல்யூ, இதெல்லாம் எப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க. எய்தர் எம்சிக்யூ ஆர் இந்த டிஸ்கிரிப்டிவ். கண்டிப்பாக பைபேக் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பைபேக் சாப்டரே ஓவர் ஆகிடும். எல்லா சம்மும் போட்டு பார்த்துட்டு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் வேணால் ஃபுல்லாக இந்த குட்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோதான். ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசனில் வந்து 3 திங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்ப்போம். அப்புறம் ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது கொஞ்சம், அது வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட், அவ்வளோதான். ஸோ இந்த 3 திங்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறத சிங்கிள் மீனிங்கில் சொல்லணும் ஒரே ஸ்டெச்சில் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ஓன் ஷேர்ஸ் பை த கம்பெனி, அவ்வளோதான். அவங்களுடைய ஓன் ஷேர்ஸே என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறத என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஓன் ஷேர்ஸே பர்ச்சேஸ் பண்ணுறத பைபேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பைபேக் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடணும், வந்தது கேன்சல் பண்ணிடணும். ஸோ இதான் ஒரு சிம்பிள் ப்ராசஸ். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அந்தந்த எஃபெக்டை வந்து கொடுக்கணும், அவ்வளோதான் மேட்டர். சரியா? ஸோ இந்த விஷயம் தான் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போடுவோம். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த இதில் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர்ஸை பைபேக் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டெஸ்ட்டு டாபிக் வந்து போடுவோம். ஸோ இந்த 2 திங்ஸ் தான் வந்து ஓகே. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்து இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லி பெய்டப்பா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபுல்லி பெய்டப் ஷேர்ஸ்ன்றதை செக் பண்ணணும். செகண்ட் திங், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். என்னது? சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேல்யூவில் சேல் பண்ணியிருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படிங்கிறத பார்க்கணும். பார் வேல்யூவா, இல்லை ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்காங்களா, இல்லை லாஸில் விற்றுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஓகே. ஸோ நார்மலாக சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் தான். ஓகே. இதே வந்து ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா கிரெடிட் சைட், அதாவது டு பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இதே லாஸ் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடணும். ஓகேவா? இது நம்ம நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஒரு ஃபேமஸான என்ட்ரி தான். நெக்ஸ்ட்டு, இப்போது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே, ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன வேல்யூவில் நம்ம பார்க்கணும். பார் வேல்யூலையா, இல்லை ப்ரீமியம் எக்ஸ்ட்ராவாக வச்சா, இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறாங்களா, சாரி ரிடீம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரிடம்ஷன் வராது. ரிடம்ஷன் இருந்துச்சுன்னா சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ஸோ இந்த 2 ஆர் 3 வந்து எய்தர் ஆர் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸும் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணுறப்போ என்ன வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம போட வேண்டிய 2 என்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அட் பார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். இது நார்மலான என்ட்ரி வென் பார் வேல்யூவில் ரிடீம் பண்ணால். ஓகே. இதே ப்ரீமியமில் ரிடீம் பண்ணால் டெபிட்டில் ப்ரீமியம் வேல்யூ போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே. இதே டிஸ்கவுண்ட்டில் ரிடீம் பண்ணால் கிரெடிட்டில் டிஸ்கவுண்ட் வேல்யூ போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அதை பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதான் வந்து செகண்ட் என்ட்ரி இந்த ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸில். ஸோ அப்படி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த 2 என்ட்ரிஸும் ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம பைபேக் பண்ணுவோமா? ஸோ லாஸ்ட்டு ஃபோர்த் என்ட்ரி என்னென்னா பைபேக் பண்ணுறது தான். ஸோ பைபேக் என்ட்ரி என்னது? ஈக்விட்டி ஷேர் பைபேக் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட், ஈக்விட்டி ஷேர் பைபேக் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே. அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர் ப்ரீமியம் பேபிள் டு ஈக்விட்டி ஷேர் பைபேக் அக்கௌண்ட். இது என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கொஸ்டினில் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கிற பார்ட்டுக்கு போயிருங்க. ஈக்விட்டி ஷேர் எங்கே இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குமா? ஸோ ஷேர்ஸ் வேல்யூ வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அதில் பைபேக் பர்சன்டேஜை என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணுங்க. என்னது? பைபேக் பர்சன்டேஜை ஈக்விட்டி ஷேரோட என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணோன்னா பைபேக் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். வாட்? பைபேக் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். இப்போ தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். என்னென்னா, சம்டைம்ஸ் கொஸ்டினில் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸில் போய் மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கொஸ்டினில் டேரெக்டாக இதுதான் வந்து பைபேக் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த விஷயம் வந்து வராது. ஓகேவா? ஓகே. ஸோ பைபேக் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, பைபேக் ப்ரைஸோட மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த பைபேக் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணணும், பைபேக் ப்ரைஸோட என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வச்சிடணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பைபேக் ப்ரைஸோட மல்டிபிள் பண்ணி வச்சுட்டிங்கல்ல, இந்த கிடைக்கிற வேல்யூ தான் என்ன அப்படின்னா நம்ம பைபேக் பண்ண போகிற அமௌண்ட். ஓகே.
ஈக்விட்டி ஷேர் பைபேக் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். எந்த அமௌண்ட்டை போடுவோம்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட்டு தான் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ அதே அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம், இங்கே கிரெடிட்டில் போட்டு டூ ஈக்விட்டி ஷேர் பைபேக் அக்கௌண்ட் போட்டுட்டு நம்ம எங்கெங்கெந்தெல்லாம் இப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஈச் வேல்யூவில் மல்டிபிள் பண்ணுறோம். அதே பைபேக் ஷேர்ஸை என்ன பண்ணுறோம், ஈச் வேல்யூவில் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? புரியுதா? இதே பைபேக் ஷேர்ஸை ஈச் வேல்யூ 10 rupees ஈச் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வேல்யூ இருக்கும் இல்லையா பேலன்ஸ் ஷீட்டில், அதுதான் என்ன பண்ணணுங்க, மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பைபேக் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இங்கே கிரெடிட்டில் போட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்தால் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நம்ம எங்கே எடுப்போம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எடுப்போம். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஈச் வேல்யூவில் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ண இங்கே ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, இதை தான் கொண்டு வந்து இங்கே போடணும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் போடணும். ஓகே, புரியுதா இது வரைக்கும்? இப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் போட்டதுக்கு அப்புறமா கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் இருக்குல்ல, இதை நம்ம எங்கேருந்து எடுப்போம்னா ரிசர்வ்ஸில் போய் தேடணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இருக்கா, அண்ட் தென் நெக்ஸ்ட் வேறு என்னென்ன ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தேடணும். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பைபேக் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ஃப்ளோ மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட பைபேக் கொஷனாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு போங்க பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ் பர்சன்டேஜோட மல்டி பண்ணுங்கள், பைபேக் ஷேர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எது பிரிக்கணும், பிவி பிரைஸோட மல்டி பண்ணி ஃபஸ்ட் என்ட்ரி போடுங்க. அதே என்ட்ரியில் கிரெடிட் பண்ணுங்கள், ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் அக்கௌண்ட்டுன்னு போடுங்க. போட்டு ஒரு இடத்துலேருந்து நம்ம எடுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் எங்கே எடுக்கணும், இன்டூ ஈச் வேல்யூ போட்டு அதே பைபேக் ஷேர்ஸ் இன்டூ ஈச் வேல்யூ போட்டு நம்ம அதுலேருந்து எடுத்துக்கணும். பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த திங் எங்கே எடுக்கணும், அடுத்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் போய் எடுக்கணும். ஸோ அதுதான் என்னது, ப்ரீமியம் பேபிள். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் பைபேக் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில், இந்த ப்ரீமியம் பேபிள் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். ப்ரீமியம் அட்ஜஸ்டட் அந்த என்ட்ரி நம்ம போட போகிறோம். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டு ப்ரீமியம் பேபிள் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த பேலன்ஸ் ஃபிகரே எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். அவ்வளோதான். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக என்னது அப்படின்னா, இஃப் தெர் இஸ் எனி ஃப்ரெஷ் இஷ்யூ இன் த கொஷனில் ஏதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ போடணும். ஸோ அந்த வேல்யூ தான் என்ன, சிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த சிஆர்ஆரில் எடுத்துக்கிற அமௌண்ட் கூட நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரிசர்வ்ஸாக போய் பார்க்கணும். எந்த ரிசர்வ்ஸில் சிஆர்ஆர் அக்கௌண்ட்டோடைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எனஃபாக சஃபிஷியண்ட்டாக இருக்கோ அங்கே என்ன பண்ணணும், ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் வந்து கொஸ்டினில் ஃப்ரெஷ் இஷ்யூ இல்லைன்னா டேரெக்டாக இந்த அமௌண்ட்டே என்ன பண்ணிடலாம், சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு சிஆர்ஆர் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோ சார்ட் வந்து எல்லா சம்மும் போட்டு பார்த்துட்டு எப்போதும் போல் உங்களுக்கு எப்பயும் ஒரு ஃபார்மேட் கிளியராக கொடுக்கணும், அதே மாதிரி உள்ள ஒரு ஃபார்மேட் தான் இங்கேயும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் இருக்குது இல்லையா, இது எல்லா சம்மும் போட்டு பார்த்து தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த சம் வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வரும். இந்த வேல்யூ தான் ஜேர்னல் என்ட்ரிஸில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த சம் வேணாலும் எடுத்து டக்குன்னு இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆன்சர் வரும். கண்டிப்பாக அந்தந்த வேல்யூவில் அந்தந்த ஜேர்னல் என்ட்ரிஸை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட், அதாவது ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 திங்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்களுடைய ஓன் டிபெஞ்சரே கேன்சல் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அந்த டிபெஞ்சர் அக்கௌண்ட் அந்த ஃபேஸ் வேல்யூ நம்ம போட்டுக்கணும். கொஸ்டினில் ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு நம்ம போட்டுக்கணும். டூ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், டூ ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன். கேன்சல் பண்ணனால என்ன ப்ராஃபிட், ஸோ அதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஆக்சுவலாக போன எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி லெஸ் சான்சஸ் தான் இருக்குது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் பேங்க் அக்கௌண்ட், திரும்ப எஸ்ஓ அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட், திரும்ப டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேவா? இதில் ஷேர்ஸோட அந்த அமௌண்ட்டை மல்டிபிள் பண்ணிக்கோங்க, வேல்யூ ருபீஸ் ஈச் வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் இவங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயிஸ் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸை எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. திரும்ப அதை எங்கேருந்து எடுக்கணும், நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபஸ்ட் அலாட் பண்ணணும், அடுத்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அலாட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் மேட்டர். ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் இங்கே நம்ம ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டோம் இல்லையா ஈக்விட்டி ஷேர்ஸில், ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு என்ட்ரி அதே மாதிரி இங்கேயும் வரும். ரிடம்ஷன்லையும் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அட்ஜஸ்டட் அதே மாதிரி தான், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அக்கௌண்ட். அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான். திஸ் இஸ் வாட் அபவுட் ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் இந்த லெசனில். ஓகே. நெக்ஸ்ட் திங் டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு நான் நிறைய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்ட்ரா திங் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே.
ஸோ இதுக்கு முன்னாடி போட்டதும் ஓகே தான். இந்த வீடியோவில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது பேலன்ஸ் ஷீட் வச்சு கொஸ்டின் வந்தால் அப்போ எப்படி நம்ம டெஸ்ட் கொஸ்டினாக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் இதை நான் சும்மா லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது ஈஸி தான், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொத்தம் வந்து 3 டெஸ்ட் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டெஸ்ட், ரிசோர்ஸ் டெஸ்ட், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டெஸ்ட். இது எப்போதும் எப்படி சொல்லியிருக்கேன்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு 25%. இப்படி ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? டேரெக்டாக ஷேர்ஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஷேர்ஸ் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை ஃபேஸ் வேல்யூவால் டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா பாருங்கள், கொஸ்டின்ல என்ன இருக்குது? அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டெஸ்ட்டுன்னு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன தான் 25% மல்டிபிள் பண்ணணும்? ஷேர்ஸ் தான் என்ன பண்ணணும்? 25%ஓட மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் கொஸ்டினில் ஷேர்ஸ் இல்லைனா என்ன பண்ணணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? ஓகே, டன். சரி, இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டெஸ்ட்டு இது பண்ணிட்டா நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த ரிசோர்ஸ் டெஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுவும். ஸோ ரிசோர்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸு, ரிசர்வ்ஸ் மூணுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் மூணுமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி பிபி ப்ரைஸால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி இன்ட்டு 25%. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரிசோர்ஸ் டெஸ்ட் கிடைக்கும். அதில் இந்த ரிசோர்ஸ் இருக்குல்ல, இதில் சில விஷயம்லாம் எடுக்கணும், சில விஷயம்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுக்கலாம், ஜென்ரல் ரிசர்வ் எடுக்கலாம், ரெவென்யூ ரிசர்வ் டோட்டல் பண்ணிக்கலாம், பீனல் டோட்டல் பண்ணிக்கலாம், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் டோட்டல் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்னலாம் பார்த்துட்டு அப்படியே போயிடணும் அப்படின்னா, ஸ்டாட்யூட்டரி எடுக்கக்கூடாது, ரீவாலுவேஷன் ரிசர்வ் எடுக்கக்கூடாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ரிசர்வ் இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதனால தான் அடிக்கிறேன். சரியா? இதெல்லாம் என்னது? நாட் கன்சிடர் அஸ் ரிசர்வ். ஓகே ஓகே கைஸ். ஸோ இந்த 5 திங்ஸ்லாம் வந்தால் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க? டோட்டல் பண்ணி ரிசர்வ்ஸில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் பிபி ப்ரைஸோட டிவைட் பண்ணி 25%ஓட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ரிசோர்ஸ் டெஸ்ட்டுக்கான ஆன்சரும் கிடச்சிரும். இப்போது நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட்டு. என்னது? டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட்டு. இதை வந்து எப்படிடா போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஷினில் இருக்கிற எல்லா லோன் ஃபண்ட்ஸ் எல்லா டெப்ஸையும் என்ன பண்ணுங்கள்? டோட்டல் பண்ணுங்கள். ஓகே, மொத்தம் எவ்வளோ டெப்ட்ஸ் இருக்குது டோட்டல் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஸ்டெப் 2. ஓகே, அப்படியே என்னது? ஸ்டெப் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸ்டெப் 2 இருக்கா? ஸோ ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன? இந்த வந்திருக்க ஆன்சர் இருக்குல்ல, இதை லெஸ் பண்ணணும். எதில் லெஸ் பண்ணணும்? இங்கே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்போம். இங்கே மேலே நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா அதான் சர்ப்ளஸ் ப்ளஸ் ஈக்விட்டி, அவ்வளோதான். சர்ப்ளஸ் ப்ளஸ் ஈக்விட்டி, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸோ ஈக்விட்டியும் சர்ப்ளஸையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி அதை ஸ்டெப் 2ல் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரில் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ அதான் ஸ்டெப் 3ஓட ஆன்சர். சப்போஸ் இந்த ஸ்டெப் 3ல் நெகட்டிவாக ஆன்சர் வருதுன்னா வி ஷுட் ஸ்டாப் பைபேக். அவ்வளோதான், நம்மளுக்கு பைபேக் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் நெகட்டிவாக வந்துருந்துச்சுன்னா. சரியா? ஓகே, ஸ்டெப் 4க்கு சப்போஸ் அந்த கொஸ்டின் தேர்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு. அப்போ ஸ்டெப் 4க்கு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். அப்போ எப்படி போடணும்? ஸ்டெப் 3ஓட ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் பிபி ப்ரைஸ் ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ இதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆட் பண்ணி இதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கான ஆன்சரும் கிடச்சிரும். அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு, செகண்ட் டெஸ்ட்டு, தேர்டு டெஸ்ட் மூணுத்துக்குமே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் வந்துருக்கும் நேரம். இதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த பிபி ப்ரைஸில் சப்போஸ் இந்த மாதிரி வந்து ஆஃபரு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஓவராக வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அடிஷ்னலாக. அப்போ என்ன பண்ணணும்னா, கொஸ்டினில் மார்க்கெட் வேல்யூ இருக்கும், அதில் என்ன ஆஃபரோ அதை என்ன பண்ணணும்? அப்படியே ஜஸ்ட்டு +20 or 25%, +25% அப்படின்னு கால்குலேட் கிளிக் பண்ணிங்களாவே பிபி ப்ரைஸ் வந்துடும். ஸோ அதை போட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூட ஆட் பண்ணி அப்புறமா ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? ஆன்சரை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் 4ஓட ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ 3 டெஸ்ட்டுக்கும் என்ன கிடச்சிருக்கும்? நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குமா? இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணணும்? மூணுமே வாங்கணுமா? பைபேக்கு கிடையாது. whichever is least. ஓகே, whichever is leastோ அதை தான் என்ன பண்ணணும்? நம்ம பைபேக்கு பெர்மிட்டட். அதுதான் என்ன? மேக்ஸிமம் பைபேக் ஷேர்ஸ் டு பி பெர்மிட்டட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது கொஷினு பேலன்ஸ் ஷீட்டாக இருக்குது. அந்த பேலன்ஸ் ஷீட்டாக இருக்க கொஷினை வச்சு என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து கம்ப்யூட் பண்ண சொல்கிறாங்க, எவ்வளோ மேக்ஸிமம் பைபேக் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷினில் டேரெக்டாக என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ஷேர் கேபிட்டல் கொஸ்டின்லேயே இருக்கும். எங்கே இருக்கும்? நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஷேர்ஸாக கொடுத்துருந்தா என்ன பண்ணிக்கணும்? டேரெக்டாக ஷேர்ஸாக எடுத்துக்கணும். ஷேர்ஸாக கொடுக்கலன்னா
ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட ஃபேஸ் வேல்யூ டிவைட் பண்ணி 25% மல்டிப்ளை பண்ணால் இந்த டிஸ்க் கிடச்சிரும். இப்போ கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 2. ஸோ டெஸ்ட் நம்பர் 2 என்ன? ரிசர்வ்ஸ், ப்ரிஃபரன்ஸு, ஈக்விட்டி மூணுத்தையும் ஆட் பண்ணும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் கொஸ்டினில் டேரெக்டாக இருக்குமா? ஸோ அது எல்லாமே ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் சர்ப்ளஸ் இதெல்லாம் செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணி என்ன பண்ணணும்? அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை பிபி ப்ரைஸ் இன்ட்டு 25%. ஓகேவா? ஓகே. தேர்டு ஸ்டெப் டெப்ஸ். அதாவது ஆக்சுவலாக அந்த டெப்ஸுக்கு எங்கேருந்து எடுக்கணும்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெப்ஸுக்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்டெப் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூனா நீங்கள் இங்கேருந்து எடுக்கணும் பேலன்ஸ் ஷீட் கொஸ்டின் கொடுத்தாலும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஆல் இஸ் இட் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா வந்து படிங்க, நல்லா எஃபர்ட்ஸ் போடுங்க. ஓகே, உங்களுடைய கம்ஃபர்ட்லேருந்து வெளில வாங்க. என்னால் இவ்வளோ தான் முடியும், இது இவ்வளோ நாள் நான் படித்ததே இல்லை, இன்றைக்கெல்லாம் இந்த நாளில் இவ்வளோ நாள்லாம் இவ்வளோ நேரம்லாம் படித்ததே இல்லை அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல, அதை தாண்டி வெளில வாங்க. நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்லேருந்து உங்கள் லிமிட்ஸ்லேருந்து வெளியில் வரப்போ தான் உங்களால் அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இதோடைய நோட்ஸ்லாம் வேணும்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வி வில் see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.